நான் உன்னை கூப்பிட்டது நம்ம சேர்ந்து சினிமாக்கு போகலாமான்னு கேட்க தான். என்னை விரும்புகிற ஒரு ஆள் கூப்பிடும்போது நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியும். அப்புறம் இதை லவ்லாம் நீ எடுத்துக்க வேண்டாம். ஒன்றா சேர்ந்து படம் பார்த்துட்டு ஒன்றா சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிட்டு டீ சாப்பிட்டுட்டு அங்கே நம்ம 2 பேர் மட்டும் கொஞ்ச நேரம் தனியாக இருந்து பேசிட்டு அப்படியே சந்தோஷமா மட்டும் இல்லை, சாகுற வரைக்கும் அப்படியே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அட கடவுளே, காதலுங்கிறது இப்படிதான் இருக்கும்னு எனக்கு இப்பதான் புரியுது. இன்னொரு விஷயம், நம்ம காதலை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அது ஏன்? திடீர்னு இப்படி கேட்டா வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கதான் நல்லது. காரணம் என்னன்னா, என்ன மாதிரி ஒரு லவர் உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சா பொறாமப்படுவாங்க. எனக்கு உங்க பாசம் மட்டும் இருந்தா போதும். நீங்க சரியான கேடிதான். யார் முகத்தையும் நிமிர்ந்து பார்க்காத என்ன உங்களை பார்க்க வச்சுட்டீங்களே. அதான் என்னோட திறமை. வெறுங்கையிலேயே முளம் போட்டதில் நான் பெரிய கில்லாடி. இந்த உலகம் இன்னும் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. யாராவது பார்த்துருவாங்க. ஆமா, நான் உன்னை தொடர்னா இல்லையான்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். பொல்லாத டியூட்டி. சுடுதண்ணி வச்சிருக்கேன்ப்பா. வேண்டாமா, நான் ஆத்துல குளிச்சுட்டு வந்தேன். சரி, போயிட்டு வா. ஆத்துல தண்ணி கலங்களா இருக்கான்னு தெரியலையே. பரவாயில்லம்மா, எவ்வளோ நாள் ஆச்சு ஆத்துல நீந்தி குளிச்சு. சரி. என்ன மேடம், குளிச்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க ஏன் இவ்ளோ லேட்? வா, இன்னொரு வாட்டி குளிச்சுட்டு போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வா. யாராச்சும் பாத்துருவாங்க. பார்த்தா என்ன, உன்னை கற்பழிக்கவா போறேன்? சிரிக்கிறியா? வலிக்குது. நான் அத்தை கிட்ட போய் சொல்றேன். போய் சொல்லு. தள்ளி போங்க. என்ன பண்றீங்க? நான் அத்தையை கூப்பிடுவேன். கூப்பிடு, எனக்கு என்ன? அதோ அத்தை வராங்க. எங்க? ஏய், ஜெகன் மாமா, மாமா, ஜெகன் மாமா. என்ன இது? கொய்யா. உங்களுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்கும்ல? அப்படின்னு யார் சொன்னா உங்ககிட்ட? யார் சொன்னாங்களா? எனக்கே தெரியும். நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது கொய்யா மரத்துல இருந்து விழுந்தது ஞாபகம் இருக்கா? ஏண்டி வாளு, இன்னும் அதை மறக்கலையா நீ? நீங்க என்ன கிளம்புறீங்க? உனக்கு நான் இங்க இருந்து போகணும்னு தோணுதா? அப்படி இல்ல. அப்புறம் நீங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. நேரம் கிடைக்கலமா? ஆமா, டைம் கிடைக்கல. பிடிக்கலன்னா சொல்லுங்க. உன்னோட மூஞ்சே மாறிடுச்சு. ஏய், உன்னோட மாடு வயல்ல இறங்கிடுச்சு, போய் பாரு. ஐயோ நாசம். இங்க பாக்குறது நிறுத்திட்டு அதை போய் பிடி. இந்த மாடை வச்சுட்டு முடியல. பாக்குறது பாரு. இங்க வா. அத்தை. யாரு? சுசிலாவா? உன்னை பார்க்கவே முடியலையே. பண்டிகை எப்படிமா போயிட்டு இருக்கு? அம்மாடி, அந்த தேங்காவை கொஞ்சம் துருவி வைய. அப்பா, இடுப்பு ரொம்ப வலிக்குது. மத்தியானம் ஆயிடுச்சு. நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா உங்க மாமா எப்படி பேசுவாருன்னு தெரியும்ல.
கையை வெட்டிக்கிட்டியா? கவனமா பண்ண மாட்டியா? தேங்கால ரத்தம் விழுந்துற போது இப்படி காட்டு. நீ என்னடி சிரிச்சிட்டு இருக்க? அம்மா, தேங்காய் தரைக்கு உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? என்னாச்சு? பாருங்க, கையை வெட்டிட்டு உட்காந்துருக்கா. பரவாயில்ல அத்தை, பெருசா அடிபடல. ஓ, பெருசா அடிபடலையோ? சந்தோஷம். போது எந்திரி, மறுபடியும் காயம் பண்ணிக்காத. பரவாயில்ல அத்தை. போதுமா, எழுந்துடு. எங்க அப்பாவை கூப்பிட்டு சாப்பாடு போடுறே. அடுத்த பண்டிகைக்கு இருப்பாரோ என்னவோ, யாருக்கு தெரியும். வர சொல்லியிருக்கேன். இங்க வா. ஆ, என்னடி இது? பாயாசம். பாயாசம்? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாயாசம் கொண்டு வருவ? நீயே குடிச்சுக்கோ. இங்க கொண்டு வாமா, அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். எப்படியோ கொண்டு வந்துட்டல்ல, கொஞ்சம் கொடு, நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா இருக்காது, கசக்கும். ஆஹா, உனக்கு ரொம்ப வாய் அதிகமா போச்சு. ஆ. அடிச்சேன்னா? கொஞ்சம் சும்மா இருடா. இப்படி குடுமா. ஆஹா, பால் பாயாசம். யார் நேரத்தில் சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். கடவுளே, இன்னைக்கு நீ தான் பார்த்துக்கணும். சார், உங்களுக்கு ஃபோன். டேய், உனக்கு தான் ஃபோனு. எனக்கா? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்றாங்க. யாருன்னு கேட்டிருக்கலாம்ல. அதெல்லாம் கேட்கல, நீ தான் வரணுமா? கால் பண்ணுறதுக்கான டைமாக பாரு. எனக்கு ஃபோன் வந்தால் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடு. ஹலோ, நீங்கள் யார்? இந்த அர்த்தராத்திரியில் கால் பண்ணியிருக்கீங்க. யார் நீங்கள்? என்னது? பூர்ணிமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. தேவையில்லாமல் பேசாதீங்க. ஹலோ, ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். என்னோட பிறந்தநாள் பற்றின ஞாபகம் கூட எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஏதோ ஒன்று இப்போது நினச்சிங்களே, நல்லதா போச்சு. இவளோட அம்மா இருந்தப்போ அவன் ஞாபகப்படுத்துவா. என்னோட பிறந்த நாளும் என்னைக்குன்னு கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் யோசிக்கும் போது அதான் எனக்கு தோணும். உன்னோட பிறந்தநாள் என்னைக்கு? புஷ்பா, இது சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கடா. என்ன வேணுமோ அதை இஷ்டம் போல எடுத்து சாப்பிடுறா. சாப்பாடுக்கு வெக்க மானல இதெல்லாம் பார்க்காத, தாராளமா சாப்பிடுறா. நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கு. ஆமா, ஜெகன் ஏன் எதுவும் சாப்பிடல? சாப்பாடு விஷயத்தில் நான் மிச்ச மீதியே வைக்க மாட்டேன். அவன் எனக்கு அப்படியே எதிராக இருப்பான். டேய், முடிச்சிடாத, பாயாசம் இருக்குடா. என்ன இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சாரி சார், சொல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே.
ஓ தேங்க்யூ தேங்க்யூ. சார், ரொம்ப நாளாக நான் இந்த புக்கை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இது எங்கே சார் கிடச்சிது? என்கிட்ட இன்னும் நிறைய புக்ஸ் இருந்தது, அவங்கவுங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. உனக்கு இது வேணுமா? இப்படி கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லட்டும்? எடுத்துக்கோ. தேங்க்யூ சார். ஆ? ஆ, உன்னோட அந்த பழைய குணம் இன்னும் மாறல. உனக்கு எதுக்குடா புக்கு? உன் வாழ்க்கையில எப்பயாச்சும் நீ புக்கை படிச்சிருக்கியாடா? ஆமாம், என்ன? இலவச இணைப்பு. ஓ ஓ ஆ, இங்க, ஆ. ஆ, ஆ, ம், ஆ, ஆ, ம். சுமாரா. மனுஷங்க மேல அன்பும் பாசமும் செலுத்துறது தான் என்னோட ஃபிலாசபியா இருந்தது. அதுல எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவான். அது நடக்கும்போது தான் வாழ்க்கையோட அர்த்தமே எனக்கு புரிஞ்சது சார். பிரச்சனையே அதுதான். கெட்டவங்களுக்கும் அதே மனுஷ முகம்தான் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் கிளம்பட்டுமா? இங்க இருக்க டைம் இல்லை. அதான் வாங்க. போகலாம். ஜெகன் ஊருக்கு போகலையா? இல்லை, அடுத்த வாரம் போகணும். பூர்ணிமா, டிரைவரை கூப்பிட்டு ட்ராப் பண்ண சொல்லு. வேணாம் சார், நாங்கள் வேற இடத்துக்கும் போக வேண்டியிருக்கு. தென் ஆல் ரைட். ஆமாம் சார். ஹலோ, நான் தாங்க பூர்ணிமா. ஹலோ 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 ஹலோ. நீங்க இங்க வந்தப்ப ஏதோ வருத்தமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. என்ன அது? ஏய், ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லாதீங்க, எனக்கு தெரியும் ஏதோ இருக்கு. முகம் வாடி போய் முன்ன மாதிரி சந்தோஷமா இல்லாம இருந்தது. என்ன, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? இந்த சுச்சுவேஷனில் நான் தெரிஞ்சுக்க கூடாதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் உன்னை பற்றி. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா கேளுங்க. உன்னோட புருஷன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒருத்த கால் பண்ணோம். நானும் நினைச்சேன். நான் சொன்ன நம்புவீங்களா? எல்லாம் ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு. அப்பாவும் நானும் எப்பவும் பீச்சுக்கு நடந்து போவோம். இன்னைக்கும் போவோம். நீங்களும் வந்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். வரீங்களா?